Hello guys, welcome to channel and this is Monomanavi. டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ் பிரசிடெண்டா பதவியேற்றதுல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வந்துருக்காரு அண்ட் அட் த சேம் டைம் நிறைய ஷாக்கிங்கான நியூஸும் வெளியிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட ஒரு விஷயத்துல வந்துட்டு என்னன்னா 12 கண்ட்ரீஸை அவர் ஸ்ட்ரிக்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காரு அமெரிக்காக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது எதனால சொல்லியிருக்காரு அண்ட் இது எதை பத்தின விஷயம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு புரியும்படி கிளியரா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ் பிரசிடெண்டா பதவியேற்றதுல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு அண்ட் அட் த சேம் டைம் நிறைய ஷாக்கிங் நியூஸையும் அவர் வெளியிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை தான் டிராவல் பேன். இந்த டிராவல் பேன் பத்தி என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி யூஎஸ் பிரசிடெண்டா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறமா அவர் ஒரு விஷயத்த பண்ணாரு. என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுல இருந்து அமெரிக்காக்குள்ள போன மக்களை ரிட்டர்ன் நீங்க வந்துட்டு உங்க நாட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாவே ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள அவங்க போறாங்க அப்படின்னா கண்டிப்பா விசா எடுத்துட்டு தான் போயிருந்திருப்பாங்க. அப்போ அந்த விசா டைமிங் ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் தான் இருக்கும். அந்த விசா டைமிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் அவங்களோட கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் போயிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டுல இருந்து அமெரிக்காக்குள்ள விசா எடுத்துட்டு போனவங்க அந்த விசா டைம் பீரியட் முடிஞ்சுமே அவங்க இன்னும் அமெரிக்காக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்களை அவங்க ரிட்டர்ன் உங்க நாட்டுக்கே போங்க, இது உங்களுடைய நாடாக, நீங்க உங்க நாட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு இருந்தாரு. அதோட ஒன் ஆஃப் த பார்ட் தான் டிராவல் பேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த டிராவல் பேன் மூலியமா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த டிராவல் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த ஆக்ட்க்கு கீழே கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த இமிகிரேஷன் அண்ட் நேஷனாலிட்டி ஆக்ட் செக்ஷன் 212F, அதுக்கு கீழே த இமிகிரேஷன் அண்ட் நேஷனாலிட்டி ஆக்ட் அப்படிங்கிறதுக்கு கீழே இந்த டிராவல் பேன் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த டிராவல் பேன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் யார் கூட எல்லாம் யார் யார் கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த டிராவல் பேன் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ், செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ், த அட்டார்னி ஜெனரல், Secretary of Homeland Security, Appropriate Assistance to the President, Director of National Intelligence, Director of Central Intelligence Agency, இவங்க கூட எல்லாமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டிராவல் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இந்த டிராவல் பேன் எதுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடைய நாட்டு மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னும், தன்னுடைய நாட்டு மக்கள் இந்த டெரரிசம் இது மூலியமா அவங்க வந்துட்டு அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறனாலும் இந்த டிராவல் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த டிராவல் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ஸோ இந்த டிராவல் பேன் மூலியமா, இந்த டிராவல் பேன்னால 12 கண்ட்ரிஸ் ஃபுல்லாவே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த நாட்டுல இருந்த 12 கண்ட்ரீஸ்ல இருந்து வர மக்கள் யாருமே அமெரிக்காக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான், பர்மா, சாட், ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, ஈக்வட்டோரியல் கினியா, எரிட்டரியா, ஹைத்தி, ஈரான், லிபியா, சொமாலி, சூடான், ஏமன், இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வர மக்கள் யாருமே வந்துட்டு அமெரிக்காக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான்ல பார்த்தோம் அப்படின்னா தாலிபான் ஆட்சி போயிட்டு இருக்கு. ஸோ தாலிபான் ஆட்சி வந்துட்டு டோட்டலாகவே விமன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கு. என்னன்னா விமன்ஸ் வந்துட்டு இப்போ படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டடீஸ் மேலே அவங்க படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விமன்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கு. இப்போ ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற அந்த விமன்ஸ் எல்லாருமே ஏன்னா இந்த அமெரிக்காக்குள்ள வந்து இப்போ படிக்கலாம், தங்களோட கெரியர்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில தான் இங்க வந்து படிக்கிறாங்க. ஆனா இப்போ இந்த டிராவல் பேன் கொண்டு வந்தனால விமன்ஸ்க்கு வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அவங்களால தங்களுடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் அச்சத்திலையும் அவங்க இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 கண்ட்ரீஸ்க்கு பார்ஷியலி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, புருண்டி, கியூபா, லாவோஸ், சிரியா லியோன், டோகோ, டர்க்மெனிஸ்டன்,
வெனிசுலா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு பார்ஷியலி பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்ஷியலி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்ஷியலி ரெஸ்ட்ரிக்ட் இன் த சென்ஸ் இது எப்படி அப்படின்னா, இவங்க வந்துட்டு இந்த கண்ட்ரில இருந்து போன மக்கள் ஆல்ரெடி ஒரு விசா எடுத்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த விசாவை கேன்சல் பண்ண சொல்லி புதுசா அவங்க வந்து விசா அப்ளை பண்ணணும். ஏன்னா அவங்க புதுசா விசா அப்ளை பண்றப்போ, அதுல வந்துட்டு இன்னும் நெறைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே அதுல ஆட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஓகேவா கரெக்ட்டா இருந்திருந்தாங்கன்னா மாத்திரம் தான் அவங்கனால அமெரிக்காக்குள்ள என்டர் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா அவங்கனால என்டர் ஆக முடியாது. இததான் வந்துட்டு பார்ஷியலி ரெஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுகிறது. ஓகே. இப்போ இந்த டிராவல் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ ஒரு நாட்டுல இருந்து அமெரிக்காக்குள்ள படிக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த டிராவல் பேன் அப்ளிகபிள் கிடையாது. இன்னொரு விஷயம் எமர்ஜென்சி இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ் இதனால அவங்க வந்துட்டு அமெரிக்காக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னா, டிராவல் பேன் இவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அண்ட் அனதர் திங் அஃபிஷியல் மீட்டிங் அதுக்கப்புறம் ஒர்க்காக போயிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு டிராவல் பேன் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இந்த மாரி விஷயத்துக்காக அவங்க அமெரிக்காக்குள்ள போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டிராவல் பேன் அப்ளிகபிள் இல்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. இந்த டிராவல் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்பதான் ரீசென்ட்டா வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நெறைய நல்லது செஞ்சத விட நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த டிராவல் பேன்ல கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. தன்னுடைய நாட்டு மக்களையும், தன்னுடைய நாட்டையும் வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வந்துட்டு இந்த டிராவல் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி புது புது கண்டென்ட் தெரிஞ்சுக்க மிஸ்டர் நோவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We'll meet you in next video. Until then, stay tuned with Mr. Nova. Goodbye.